ஹலோ ஆல். நான் சக்ஸஸ்ஃபுல்லி கம்ப்ளீட் பண்ணிட்டு வந்துட்டேன் அந்த பிரைடல் காலை. இதில் என்ன ஒரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பிரைடல் அட்டன் பண்ணுறதுக்கு நான் பைக் வந்து கொண்டு போகல. அந்த ஒரு ரீசனை வச்சு கடவுள் வந்து என்னை வச்சு செஞ்சுட்டார் இன்னைக்கு. என்னன்னா, போகும்போது அப்பா வந்து அவரோட பைக்கும் வந்து ஏர் வந்து இல்லை, அண்ட் பெட்ரோலும் வந்து இல்லை. செக் பண்ணாதது எங்கள் தப்பு தான், நாங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிறோம். ஓகே, போகும்போது அந்த இஷ்யூ இருந்துச்சு. அப்புறம் சரி ஓகே, போய் ரீச் ஆயாச்சு. எப்படியும் பெட்ரோல் இல்லாமல் நின்றுட்டு அப்புறம் கொஞ்சம் தூரம் போய் தள்ளிட்டு போயிட்டு போட்டுட்டுலாம் வந்தாச்சு. அதெல்லாம் ஷூட் பண்ண முடியல, என்னால் பதட்டத்தில் வந்து லேட் ஆகிட்டு, அதனால எனக்கு ஷூட் பண்ண முடியல. அண்ட் போய் பெட்ரோல் பங்க்கில் போட்டுப்போம், அதை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆனேன். ஓகே, எப்படியும் ஒரு வழியும் போய் சேர்ந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு குறுக்கு வழியாக, அதாவது ஷார்ட்கட் போய் சேர்ந்தாச்சு. சேர்ந்ததுக்கப்புறம் அப்பாவுக்கு டாட்டா சொல்லிட்டோன்னா, டாட்டா சொல்லி முடிச்சதுக்கப்புறம் ஆரம்பிச்சது. ஆனா அங்க ஃபன்னா போச்சு, எனக்கு செம்மையா போச்சு. கிளைண்ட் எல்லாம் வேற மாதிரி இருந்தாங்க. எப்படி சொல்றது, ரெஃபரன்ஸ் மூலமா தான் வந்து தெரிஞ்சவங்க. இதுக்கு முன்னாடி என்னோட பிரைட் வந்து அவங்களோட ஃப்ரெண்டு தான் இவங்க. ஸோ அவங்க 2 பேரும் கொலீக்ஸ், காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் வந்து கொலீக்ஸ் அந்த மாதிரி வச்சுக்கோங்களேன். அப்படி ரிலேட்டபிளா தான் எனக்கு தெரியும். அதுதான் நல்லா ஜாலியா இருந்தேன். நான் அப்பவே நினைச்சேன், என்னடா சம்திங் ராங், நம்ம இவ்வளோ ஜாலியா இருக்கோம்னா அப்போ கண்டிப்பா ஏதோ நடக்க போகுது அப்படின்னு நினைச்சிட்டே தான் நான் வீட்டை விட்டு வெளியே வந்தேன். ஸோ எல்லாருக்கிட்டையும் டாட்டா பாபாய் சொல்லிட்டு தான் வெளியே வந்தேன். கரெக்டாக வரேன், ஆட்டோ வந்து போட்டால் ஆட்டோ அங்கிள் வந்து வேற ஏதோ லொக்கேஷனில் இருக்காங்க. வேற ஏதோ லொக்கேஷன் தெரிஞ்சதுமே எனக்கு ஒரு மாதிரி டென்ஸ் ஆயிடுச்சு. அவ்வளோதான், வேற லொக்கேஷன் சொன்னதுமே எனக்கு டென்ஷன் ஆயிடுச்சு. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. என்ன பண்ணுறது, வேற வழி இல்லை. அப்புறம் அவங்க அம்மாக்கிட்டே, கிளைண்ட்டோட அம்மாக்கிட்டே கேட்டு எந்த சைடுமா பஸ் வரும்னு கேட்டு அப்புறம் அப்படி போனேன். ஆட்டோ போட்டால் 150 ருபீஸ் காமிச்சாங்க. அந்த லொக்கேஷன்லேருந்து வீட்டுக்கு போகிறதுக்கு 8 கிலோமீட்டர்ஸ்க்கு 150 ருபீஸ் கேட்டாங்க. சரி ஓகே, கொடுத்துட்டு போயிடலாம் அப்படின்ற மாதிரி தான் போட்டு மைண்ட் செட் இருந்தது. அப்புறம் கிட்ட போக 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 160 170 ருபீஸ் வந்து சவாரி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதெல்லாம் வேலைக்கு ஆகாது, வாங்கின காசெல்லாம் ஆட்டோக்கே போயிடும் போல இருக்கு அப்படின்னு நினச்சிட்டு, அதாவது அங்கேருந்து அம்மா வீட்டுக்கு போகிறதுக்கே அவ்வளோ பே, இன்னும் அங்கேருந்து வீட்டுக்கு, எங்கள் வீட்டுக்கு போனோம்னா சுத்தம் வாங்கின காசு ஃபுல்லாமே கொடுத்துட வேண்டியது தான். அதனால சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் தூரம் நடத்து ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நடக்க ஆரம்பிச்சேன். அதுக்கெல்லாம் காப்பி ரைட்ஸ் அடிப்பாங்க, பேடாஸ்மாலாம் காப்பி ரைட்ஸ் அடிப்பாங்க. போ தம்பி போய் பாரு போ. அப்புறம் அவ்வளவுதான், நடக்க ஆரம்பிச்சேன். நடந்துகிட்டே இருக்கேன். நம்ம பேசிட்டு இருக்கேன்ல, இவன் வேறங்க இருக்கிற டென்ஷன் பத்தாதுங்க. அப்புறம் நடந்துகிட்டே இருந்தேன். இங்க உங்களுக்கு சென்னையில திருவிக்கா நகர் தெரியும்னா, திருவிக்கா நகர் பஸ் ஸ்டாப் டு பெரியார் நகர் K5 போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் நடந்தேன். ஸோ அவ்வளோ தூரம் வந்து நடந்து, அது ஆனால் தேடி போகிறதுக்கு ஏன்டி உங்களால் பைசா கொடுத்து போக முடியாதா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஏன்னா எனக்கு வந்து பைசா இருந்தது, பட் எல்லாமே 500 ருபீஸாக இருந்ததுனால நான் கடையில் போய் கேட்கும் போது அவங்க சேஞ்ச் இல்லைன்ற பட்சத்திலேயே சொல்லிட்டு இருந்தாங்க. எனக்கு ஒரு கட்டத்துக்கு மேலே முடியல, என்னால் ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆகிட்டு எனக்கு. ஸோ அதெல்லாமே சேர்த்து நடந்தே தீரும், வேறு வழியே கிடையாது நமக்கு. நடந்து கொஞ்சம் பஸ் ஸ்டாப் வரைக்குமாவது போனால் தான் நமக்கு பஸ் கிடைக்கும் அப்படின்ற பட்சத்தில் நடந்தே போயிட்டேன். நல்ல வேலை எனக்கு 2-3 புக்கிங் இல்லை, கடவுள் புண்ணியத்தில் இல்லை. ஏன்னா வரதே ஆடிக்கு ஒரு தடவை, அமாவாசைக்கு ஒரு தடவை தான். இந்த ஆடியும் முடிஞ்சிருச்சு, இதுக்கப்புறம் அமாவாசைக்கு தான் வெயிட் பண்ணணும்ட்டு அமைதியாக இருக்கேன் நான். பேசாமல் இருடா, தாத்தா கூட போய் விளையாட போ. தாத்தா என்ன பண்ணுறாரு போய் பாரு. பெரியம்மா கிளம்பிட்டாங்களா போய் பாரு. சியா ஃபங்க்ஷன் வராங்களான்னு கேளுப்போ. அவ்வளோதான். அதுக்கப்புறம் நடந்தேன். அப்புறம் ஒரு அண்ணா கிட்ட கேட்டேன், ஆட்டோ அண்ணா கிட்ட கேட்டேன். திரும்பி பார்த்துட்டே வரும்போது கேட்டேன், அண்ணா உங்கள் கடையில் இறக்கி விட்டுருங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் சரி ஓகேம்மா, 500 ரூபாய்க்கு சேஞ்ச் இருக்காண்ணா என்கிட்ட இல்லைண்ணா. ஏன்னா நான் இறங்கினதுக்கப்புறம் நான் சொல்லியிருக்கலாம், ஆனால் நான் சொல்லலை. நான் எவ்வளோ குட் சோல் பார்த்தீங்களா. இருக்கான்னு கேட்டுட்டு அப்புறமா இருக்கேன். ஏன்னா அங்கே போய் நான் திட்டு வாங்க முடியாது என்னால். அதனால சரி நீ இங்கேயே கேட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறமா தான் நான் வந்து அங்கே போனேன். அப்புறம் அந்த அண்ணா வந்து ஓகே இருக்குமா இருங்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் ஜாலியாக ஏறி போனேன். அவ்வளோதான், இதுதான் ஸ்டோரி. எக்ஸ்பிளைன் பண்ணுறது ஏன்டி இதுக்கு தனியாக ஒரு கண்டென்ட் போடுவியாடி நீங்கள் கேட்கலாம். ஆனால் நான் போடுறேனே, போட்டால் தானே எனக்கு உங்களுக்கு புரியும் நம்ம கஷ்டம். மெஹந்தி ஆர்டிஸ்டாக இருக்கிறது எவ்வளோ கஷ்டம். எல்லாமே கஷ்டம் தாங்க, எல்லா தொழிலுமே கஷ்டம் தான், நான் இல்லைன்னு சொல்லலை. இருந்தாலும் கஷ்டம்தான், ஒன்றும் பண்ண முடியாது. ஓகே சரி, நான் இவ்வளோ கஷ்டப்படுறேன்னா அப்போ நீங்கள் கொஞ்சமாவது கஷ்டப்பட்டு அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணணும் இல்லையா. ஸோ எனக்காக ப்ரெஸ் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். இதோட நான் உங்களை நெக்ஸ்ட் ப்ரைடலில் மீட் பண்ணுறேன். ஓகே, பாய்.